பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இருந்து கெட்டுப்போன பஞ்சாமிர்தத்தை லாரியில் எடுத்துச் செல்வதாக கூறி பொதுமக்கள் அதை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி கோயிலில் அதன் நிர்வாகம் சார்பில் பஞ்சாமிர்தம், லட்டு, முறுக்கு, அதிரசம் ஆகியவை பிரசாதமாக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த தைப்பூசத்தின் போது கூடுதலாக பஞ்சாமிர்தங்கள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவை காலாவதி தேதி முடிந்தும் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்தது. அப்போது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அறங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன், பஞ்சாமிர்தம் காலாவதி தேதி முடிந்த நாளிலிருந்து கூடுதலாக 15 நாட்கள் பயன்படுத்தலாம் என விளக்கம் அளித்தார். இந்த நிலையில் அடிவாரத்தில் உள்ள பஞ்சாமிர்த தயாரிப்பு நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற லாரியில் கெட்டுப்போன பஞ்சாமிர்தம் இருப்பதாக கூறி லாரியை சிறைபிடித்து அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பக்தர்களுக்கு கொடுக்க பஞ்சாமிர்தம், இது பக்தர்களுக்கு தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிர்தம். 1,50,000 டப்பா பஞ்சாமிர்தம் குடோன்ல இருந்து பஞ்சாமிர்தத்தை அழிக்கிறதுக்கு தேவஸ்தான நிர்வாகம் கொண்டு போகுது. தைப்பூசத்தையொட்டி காலாவதி பஞ்சாமிர்தம் குறித்து கேள்வி எழுப்பிய போது அப்படி ஏதும் இல்லை என கோயில் நிர்வாகம் விளக்கம் அளித்ததை சுட்டிக்காட்டிய அப்பகுதி மக்கள், தற்போது இதற்கு கோயில் நிர்வாகம் என்ன பதில் சொல்லப் போகிறது என கேள்வி எழுப்பியதோடு தவறு செய்த அதிகாரிகள் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஆனா நம்ம கேள்வி கேட்டப்ப இது ஆதார ரீதியா சொன்னப்ப தேவஸ்தான நிர்வாகம் என்ன சொல்லுச்சு, அப்படிலாம் ஒரு பஞ்சாமிர்தம் எதுவுமே கிடையாது, தவறான தகவல் சொல்றவங்க மேல குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவோம், கைது பண்ணுவோம் சொன்னாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? பழனி மலை கோயில்ல தேவஸ்தான நிர்வாகம் கொடுக்கிற பஞ்சாமிர்தம் கெட்டு போச்சு. இது ஆதார ரீதியா பிடிச்சிருக்கோம். இப்ப தமிழக அரசு உடனடியா இங்க இருக்க அதிகாரியை ஃபுல்லா மாத்தணும். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பக்தர்களுக்கு கொடுக்கிற பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி ஒரு அவல நிலையான பஞ்சாமிர்தம் எப்படி கொடுக்கலாம்? இதை கொண்டு போய் மாட்டுக்கு ஊத்துறதுக்கே கள்ளிமந்தையை கொண்டு போறாங்க. டெய்லி 3 நாளா இது நடந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள 1,50,000 டப்பா இருக்கு. தமிழக அரசு உடனடியாக இந்து சமயத்துறை உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இருக்க அதிகாரியை ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். லாரியில் எடுத்துச் செல்லப்படும் பஞ்சாமிர்தம் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது தெரியவில்லை என பொதுமக்கள் சந்தேகம் எழுப்புகின்றனர். பஞ்சாமிர்தம் எங்க வெளியே போகுதுன்னு தெரியல, லாக் பண்ணிட்டோம். இப்ப பஞ்சாமிர்தம் டப்பால தரமானதா செஞ்சு விற்பனை பண்றதா சொல்றான். குடோன்ல தினமும் 3 லாரி 3 நாளா போயிருக்கு. எங்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த தேவஸ்தான லாரியில இந்த 67 பஞ்சாமிர்தம் அன்ஆபீஸ்ல எங்க போகுது? ஒருவேளை தைப்பூசத்தையொட்டி தயாரிக்கப்பட்டு கெட்டுப்போன பஞ்சாமிர்தத்தையே சூடு செய்து விற்பனை செய்ய முயற்சிக்கிறார்களா என அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைக்கின்றனர். இன்னைக்கு என்ன மாசம் ஆச்சு? தை மாசி, பங்குனி மாசம் பறக்க போகுது. 2 மாசமா இந்த பஞ்சாமிர்தம் விற்பனை செய்ய முயற்சி பண்ணாங்களா, இல்ல எது சூடு பண்ணி விற்பனை பண்ணாங்களா? பாதி பஞ்சாமிர்தத்தை பக்தர்களுக்கு கொடுக்குற பஞ்சாமிர்தத்துல இவ்வளவு முறைகேடு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னு தொடர்ச்சியா எடுத்து வச்சுட்டு இருக்க இந்து அமைப்புகள் யாருமே செவி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கையும் களமா பிடிச்சிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை அதிகாரியும் இந்த வேலையை விட்டு தூக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. என்னப்பா எல்லாரும் இங்க இருக்க என்ன சொல்றீங்க? காரணமான அத்தனை அதிகாரியும் உடனே இந்து சமயத்துறை எந்த ஒரு இது இல்லாம தூக்கணும். அது வரைக்கும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் பஞ்சாமிர்த விவகாரத்தில் உண்மை நிலையை மக்களுக்கு கோயில் நிர்வாகம் விளக்குமா? தவறு நடந்திருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது அறநிலையத்துறையின் நடவடிக்கை பாயுமா என்பதையெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.